மனித வாழ்க்கையில் உறவுகளின் பங்கு இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது? உறவுகள் என்பது தேவைதானா? உறவுகள் ஏன் உருவாக்கப்பட்டது? அதனால் மனிதனுக்கு பயன்தான் என்ன? எந்தெந்த பழக்க வழக்கங்களை உறவுகள் என்று சொல்லிக்கொள்ளலாம்? எந்தெந்த உறவுகள் நிர்ணயிக்கப்பட்டது? எந்தெந்த உறவுகள் நிர்ணயிக்கப்படாமல் நாமாகவே சேர்த்து கொள்வது? இந்த உறவுகள் எதனால் உருவாகிறது? இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களெல்லாம் இந்த கேள்விக்கான பதிலை கண்டே ஆக வேண்டும். அவ்வளவு முக்கியமான விஷயமா இது என்றால் ஆம். ஏனென்றால் மனிதர்களின் பிறப்பு உறவுகளிலிருந்தே ஆரம்பிக்கிறது. பிறக்கக்கூடிய உயிருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அது உறவுகளிலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஒரு உயிருக்கு தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமன், சித்தப்பா, சின்னம்மா, அண்ணன், தம்பி, அதேபோல திருமணத்துக்கு பின் பிறக்கும் குழந்தைகள், இவர்களெல்லாம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்காக நிர்ணயிக்கப்பட்ட உறவுகள். நிர்ணயிக்கப்படாத உறவுகள், நாமாக தேர்ந்தெடுக்கும் உறவுகள் என்று ஒன்று உண்டு. இதில் இல்லறத்துக்கான மனைவியை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் தகுந்தது போல சில சட்டங்கள் மாறுகிறது. இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவருடன் இணைந்து வாழ்வதற்கு திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். சிலர் விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். தாங்களாகவே தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணை விரும்பி, அந்த பெண் அந்த ஆணையும் விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு சில இடங்களில் பெற்றோர்கள் முடிவு செய்து திருமணத்தை செய்கிறார்கள். அதனால் மனைவி என்கிற உறவுமுறை மட்டும் விரும்பியும் வரும், விரும்பாமல் தானாக அதுவும் வரும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மனைவி என்பதும் நிர்ணயிக்கப்பட்ட உறவாகவே பின்னாளில் வாழ்க்கை அனுபவத்தில் தெரிய வரும். நாமாக வளரும் காலகட்டங்களில் சந்திக்கும் மனிதர்களில் ஏற்படும் உறவுக்கு நட்பு என்று பெயர் சூட்டுகிறோம். நட்பு என்பதை நாமாக தேர்ந்தெடுக்கிறோம் என்று கூறுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நாம் ஒருவரிடம் பழகுகிறோம். அந்த பழக்கம் இருவருக்கும் குண இயல்பில் வேறுபாடு ஏற்பட்டால் விலகி கொள்ளலாம். மீண்டும் அவரிடம் பேசலாமா வேண்டாமா என்பதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். அதனால் விலகியும் இருக்கலாம், அல்லது அவர்களுக்காக நாம் குணங்களை மாற்றிக்கொண்டு பழகவும் செய்யலாம். அதனால் இது ஒன்று மட்டும் நம் விருப்பத்துக்கு உரியது. ஆனால் நமக்காக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட உறவுகளிடம் நமக்கு பிடிக்காமல் பேசாமல் இருந்தாலும் அந்த உறவுகள் பேரில் அப்படியே தான் உரிமையுடன் இருக்கும். உரிமையை நிராகரிப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அவரவர் விருப்பம். நட்பு கொண்டவரிடம் விலகினால் இவர் நட்பில்லை என்று சொல்லலாம். ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட உறவிடம் நாம் சண்டையிட்டு கொண்டாலோ பேசாமல் இருந்தாலுமே அந்த உறவு என்பது மாறாது. உறவுகள் என்பது தேவையா? உறவுகள் இல்லாமல் வாழ முடியாதா என்றால் கட்டாயம் முடியாது. ஏனென்றால் குடும்பமாக இல்லாவிட்டாலும் ஒரு உயிரை பெற்றெடுக்க ஒரு தாய் வேண்டும். தனக்கான தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் காலம் வரை அவர்களை அண்டிதான் இருக்க வேண்டும். தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிற நிலைக்கு வந்த பின்பு அவர்கள் விலகியும் இருக்கலாம், தனித்தும் வாழலாம். அப்படி வாழ்பவர்களுக்கு வாழ்வதற்குண்டான பாதுகாப்பு மிகவும் குறைவு. ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ
உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ அதை வெற்றி கொள்வது கடினமாக இருக்கும். ஆரம்பத்தில் மனித உயிர்கள் இவ்வாறுதான் வாழ்ந்திருக்க வேண்டும். பாதுகாப்பில்லாமல் எளிதில் மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலை வருகிறது என்பதை உணர்ந்த மனிதன் மனிதர்களுடன் இணைந்து கூட்டாக இருந்தால்தான் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும், நெடுநாள் வாழவும் முடியும் என்ற அறிவை அவன் பெறுகிறான். அதனால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில விதிகளை வகுத்தார்கள். ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு உரிமைகளை வகுத்தார்கள். அது கடமையாக ஆக்கப்பட்டது. உறவுகளுக்கு உண்டான உரிமையும் கடமையும் கடைபிடிக்காத போது அவர்கள் பெயரளவில் மட்டுமே உறவுகள் என்று சொல்லிக்கொள்பவர்களாக சமூகம் அவர்களை மதிக்காமல் போகும்படி அன்றைக்கு விதிமுறைகள் இருந்தன. சரியானபடி உறவுகளுக்குண்டான உரிமையையும் கடமையையும் செய்யும்போது சமூகம் நம்மை மதிக்கிறது என்று அதற்காக பல பேர் அதை செய்ய துவங்கி பின்பு அந்த பழக்கமே வழக்கமாகி மனிதர்கள் ஒற்றுமையுடன் இருப்பதற்கு வழிவகுத்தது. உறவுகளில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உரிமையும் கடமையும் வகுக்கப்படவில்லை. தாய் தந்தையருக்கென்று ஒரு கடமை, சகோதரர்களுக்கென்று ஒரு கடமை, சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி என்பவர்களுக்கு ஒரு கடமை, அத்தை மாமன் போன்ற உறவுகளுக்கு ஒரு கடமை. சரி, எல்லோரையும் ஒரே போல உரிமையுடனும் கடமையுடனும் இருக்கச் சொல்லி விதிமுறைகளை வகுத்திருக்கலாமே என்றால், உறவுகள் என்பது உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பிற்கு மட்டும் உருவாக்கப்படவில்லை. மனிதன் தன்னுடைய குணங்களை மேம்படுத்தி கொள்ள விட்டு கொடுத்து போக, தனக்கான அறிவை வளர்த்து கொண்டே போவதற்காகத்தான் உரிமைகளிலும் கடமைகளிலும் வேறுபாடுகளை கொண்டு வந்தார்கள். உதாரணமாக சொல்வதானால், தந்தை பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் இப்படித்தான் நீ இருக்க வேண்டும், இப்படித்தான் பல வேலைகளை ஒழுக்கத்துடன் செய்ய வேண்டும் என்ற கண்டிப்புடன் இருப்பார்கள். அதுவே மாமன் மச்சான் போன்ற உறவுகளெல்லாம் வெகுளித்தனமாகவும் விளையாட்டாகவும் கேலி பேச்சுடனும் இருப்பார்கள். அதுவே தாய் சிற்றன்னை பாட்டி போன்றவர்கள் பெரிதாக கண்டிப்பு காண்பிக்க மாட்டார்கள். பிள்ளைகள் தவறு செய்தாலும் அதை மறைத்து அவர்களுக்காக வருந்தி தவறு செய்ததற்கு தண்டனை கூட கிடைக்காதது போல் ஏதாவது ஒன்றை சொல்லி சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பெண் உறவுகளில் அக்கா தங்கையையும் சேர்த்து கொள்ளலாம். இதை சமூகம் பெரும்பாலும் குற்றம் என்று சொல்வதில்லை, அதை கடுமையாக கண்டிப்பதும் இல்லை. தந்தை சார்ந்த உறவுகள் பிள்ளைகள் வளர்ப்பில் கண்டிப்புடன் செயல்படவில்லை எனில் சமுதாயம் அவர்களை மதிக்காது, இழிவாக பேசும். இதே விஷயத்தை மற்ற உறவுகளும் கையாளலாம், தப்பில்லை. ஆனால் தந்தை சார்ந்த உறவுகள் மாமன் மச்சான் போன்ற உறவுகளின் செயல்பாட்டை அங்கீகரித்தால் அதை சமூகம் ஒத்துக்கொள்ளாது. ஒரு உயிர் அறிவை பெற வேண்டுமென்றால் அதற்கான கண்டிப்பும் இருக்க வேண்டும், சில இடங்களில் சலுகையும் இருக்க வேண்டும். அது செய்யக்கூடிய செயல்களின் விளைவுக்கு தக்கபடி தண்டனையும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த உயிர் தனது செயல்களை ஒழுங்குபடுத்தி அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை கொண்டு அறிவை பெறும். செயல்களின் விளைவுகளுக்கு தக்கபடி சரியான தண்டனையோ பாராட்டோ இருக்க வேண்டும். நல்ல செயல்களாக இருந்து
பாராட்டாமல் விட்டாலும் பரவாயில்லை. தீய செயல்களாக இருந்து பல பேருக்கு துன்பம் தரக்கூடியதாக அல்லது செயல்களை செய்பவரையே அழிவின் விளிம்புக்கு கொண்டு செல்லும் என்கிற மாதிரி செயல்களை செய்தால் கட்டாயம் அதற்கான செயலுக்கு தக்க தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும். அப்போதுதான் உயிர்கள் அந்த தண்டனைக்குண்டான விஷயங்களை கடைபிடித்து அதனால் நன்மை அடையும் போது அறிவை பெற்று தான் செய்தது தவறு என்பதை திருத்திக் கொள்ளும். நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு அறிவு பெருக பெருக அது சார்ந்த சமூகம் சார்ந்த மனிதர்களிடம் பழக்கம் ஏற்படும். அந்த பழக்கத்தில் உருவாவது தான் நட்பு. இந்த நட்பு என்பது மற்ற உறவுகள் அனைத்திடம் இருக்கக்கூடிய உரிமைகளையும் ஒருங்கே பெற்றது. அதனால் இந்த நட்பு என்ற உறவு சிறப்பாக கருதப்படுகிறது. நட்பு கொண்ட உறவிடம் மகிழ்ச்சியையும் சொல்லலாம், துன்பத்தையும் சொல்லலாம், உள்ள கிளர்ச்சிகளையும் சொல்லலாம், கண்டிப்புடனும் இருக்கலாம், கண்டிப்பதை ஏற்றுக்கொண்டும் போகலாம், சண்டையும் இட்டுக்கொள்ளலாம், சமாதானமும் ஆகலாம். நமது அறிவு தெளிவுக்கு ஏற்ப இயற்கை ஆன்மாவின் விழிப்பிற்காக அதற்கு தகுந்த ஒரு உயிரை அல்லது சூழலை உருவாக்கும். அதற்கு பெயர்தான் குரு. குரு என்பவர் நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக இந்த பூமியில் வந்திருக்கிறோம், நாம் சென்று அடைய வேண்டிய நிலை என்ன என்பதை சுட்டி காட்டக்கூடியவர். அந்த சுட்டி காட்டும் விஷயங்கள் கூட காலம் அறிந்து அவர்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டுவார். அறிவு வெளிப்பட்டு புரிந்து கொள்ளும் நிலையில் உள்ளவனுக்கு அது புரியும். அதன் பின்பு அவனுக்கு உண்மை நிலை புரிந்து வந்த வினைகளை முடித்து கொள்வான் என்பது வாழ்க்கை. தனித்து இருக்கக்கூடிய மனிதன் பல ஆயிரம் பிறவிகள் எடுத்து கிடைக்காத அறிவையும் அனுபவத்தையும் உறவுகளிடமிருந்து வாழும்போது ஒரு சில பிறவிகளிலோ அல்லது 100 பிறவிகளிலோ அவன் அந்த அறிவை பெற்று மேன்மை நிலையை அடைய முடியும் என்பதற்காக வகுக்கப்பட்ட ஒரு சூத்திரம்தான் உறவுகள். இந்த உலகத்தில் உள்ள பொருள்களையெல்லாம் நம்முடைய தேவைக்கு உண்டான அளவு என்ன என்பதை அறிந்து அதை பயன்படுத்தி அதனால் அறிவையும் அனுபவத்தையும் பெற்று அதை மீண்டும் விட்டுவிட்டு வந்த இடத்திற்கு செல்வதுதான் வாழ்க்கை. அதனால்தான் இந்த உலகத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் நாம் சந்திக்கும் மனிதர்களையும் அனைத்து உயிர்களையும் மாயை என்று தத்துவங்கள் சொல்கின்றன. எதுவும் நிரந்தரமில்லாதது, மாறிக்கொண்டே இருப்பது. மனிதர்களின் குணங்களும் அப்படித்தான். அறிவு மேம்பட மேம்பட குணங்களின் தன்மைகளும் உயர்ந்து கொண்டே போகும். அறிவு குறைய குறைய குணங்களின் தன்மையும் குறைந்து கொண்டே போகும். ஆக அறிவு என்பது நிலையானது அல்ல. நாம் விரும்பும் வாழ்க்கை முறைக்கும் பழக்க வழக்கங்களையும் பொறுத்து, நம்முடைய முயற்சியை பொறுத்து அறிவு என்பது கூடலாம், குறையலாம். அறிவை பொறுத்த செயல்பாட்டின் மூலம் பக்குவம் என்பது உருவாகும். சரி, இன்றைக்கு உறவுகள் என்பது இப்படி சொல்லப்பட்ட விதத்திலா இருக்கிறது என்று பார்த்தால் கட்டாயம் இல்லவே இல்லை. இல்லவே இல்லை என்று சொல்வதை விட பெரும்பாலும் இல்லை. ஏதோ 1-2 இடத்தில் இருக்கலாம். அதனால்தான் இன்னும் உலகம் உறவுகள் சார்ந்து ஏதோ
ஒரு பேச்சு அளவிலாவது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உறவுகள் என்று எல்லா மனிதரும் நினைக்கும் ஒரே உறவு பணம். ஏனென்றால் முன்பு யாருக்காவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்றால் அதை சரி செய்வதற்குண்டான வழிகளை உறவுகள் கூடி முடிவெடுத்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு அவர்களை பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர முயற்சிப்பார்கள். உயிர் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் மனிதர்கள் தேடிய காலகட்டங்களில் உறவு முறைகள் என்பது பாதுகாப்பு அம்சத்தை பொருத்தியதாக இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் பெரும்பாலும் அவரவர்கள் தினமும் வாழக்கூடிய அளவுக்கு உணவு, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு உறைவிடம், அதாவது இருப்பிடம், உடை போன்றவை இருக்கிறது. அதனால் பாதுகாப்பை பற்றின பயம் இல்லாமல் போனதால் எது நமக்கு இப்போது கிடைக்கவில்லை என்றால் சுகங்கள் மட்டும் கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தால் சுகங்கள் தான் இன்றைக்கு பெரிதாக தெரிகிறது. சுகங்களை நோக்கிதான் முன்னேறி கொண்டிருக்கிறோம். சுகமாக இருப்பவர்தான் அறிவாளி. சுகமாக என்றால் சுகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தற்போது சுகங்களாக தெரிந்து அதைவே கடைபிடித்தால் பின்பு அதுவே நிரந்தர தொல்லையாகிவிடும் விஷயங்களை சுகங்கள் என்று எண்ணிக்கொண்டு கடைபிடிக்கிறார்கள். இது அத்தனைக்கும் தேவை ஒரே ஒரு விஷயம், பணம். பணம் இருந்தால் சௌகரியமான ஆடம்பரமான பொருட்களை பெறலாம். நாம் வாழ்வதற்கு தகுந்த இடத்தை விட சௌகரியமாக சுகமாக இருப்பதற்குண்டான விஷயங்களை சேகரித்து கொள்ளலாம். அதனால் ஆரோக்கியம் கெடும் என்பதெல்லாம் பின்னால் பேசிக்கொள்ளுவோம். பணம் இருந்தால் ஆரோக்கியத்தையும் விலைக்கு வாங்கலாம் என்ற நிலையில் இருந்தது உலகம். ஆனால் இன்றைக்கு அது அனுபவத்தின் முன் பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் வாங்க முடியாது என்று தெரிந்தும் ஒவ்வொரு மனிதனின் மனமும் சுகத்துக்கு அடிமையானதால் அதன் பின்னாலேயே செல்கிறது. எல்லா மனிதர்களும் இப்படி சுகங்களுக்காக பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதால் இன்றைக்கு பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிப்பது, எந்த வழியில் சென்றால் சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள்தான் உறவுகளாக கருதப்படுகிறார்கள். பொருளாதாரம் எப்படி நிலையில்லாமல் ஏற்றத்தாழ்வுக்கு உட்பட்டதோ அதுபோல இன்றைய உறவுகளும் நிலையில்லாமலும் ஏற்றத்தாழ்வுடனும் இருக்கிறது. மனிதன் ஆரோக்கியமாக பாதுகாப்புடன் தன்னுடைய அறிவை மேம்படுத்தி கொள்ள ஆன்ம வளர்ச்சியை அதிகரித்து தன்னுடைய உண்மை நிலையை அறிய உருவாக்கப்பட்டதுதான் உறவுகள். இன்று அந்த பாதுகாப்பும் ஆரோக்கியமும் உண்மைத்தன்மையும் தேவையில்லாமல் படுவதால் பணத்தை நோக்கி நகரக்கூடிய மனிதர்கள், அதாவது பணத்திற்காகவும் சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்காகவும் ஓடக்கூடிய எல்லா மனிதர்களிடமே பெயரளவில்தான் உறவுகள் என்ற பட்டம் இருக்கிறதோ தவிர உரிமையுடனும் அவற்றை கடமையாக செய்யக்கூடிய மனிதர்களும் யாரும் இல்லை. இன்றைக்கு உறவுகளெல்லாம் எப்படி செயல்படுகிறது என்றால், அரசியல்வாதிகள் பொதுக்கூட்டத்துக்கு ஆட்களை சேர்ப்பார்கள் அல்லவா, 200 ரூபாய் பணம் ஒரு பிரியாணி பொட்டலம் என்பது போல உறவுகளெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை மற்றவரிடம் பெருமையாக காட்டிக்கொள்வதற்காகவும் பொருளாதாரம் இல்லாதவன் நானும் சிறப்பாகத்தான் இருக்கிறேன் என்று கடன் வாங்கியாவது பல செயல்களை செய்வதும், தங்களுடைய சிறப்புகளை காட்டிக்கொள்ள விசேஷங்களும் விழாக்களும் வைத்து பண்டிகைகள் கொண்டாடி விருந்துக்கு அழைப்பதற்கு மட்டும், அதாவது
சோறு தின்பதற்கு மட்டும் இன்றைக்கு உறவுகள் இருக்கிறது. இதில் எல்லாரையும் அப்படி குறிப்பிட முடியாது. பெரும்பாலான பேர்கள் அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். உறவு என்பது இன்ன நேரத்தில் இன்ன நாளில் வருகிறேன் என்று சொல்லாமல் அவர்கள் அந்த இடத்திற்கு உரிமையுடன் வந்து வீட்டில் உள்ள குறைகளை தன்னால் முடிந்த அளவு எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியுமோ அவ்வாறு நிவர்த்தி செய்து அவர்களுடைய சுக துக்கங்களில் அவர்கள் சொல்லாமலேயே பங்கெடுத்து உரிமையுடன் செயல்படுவதுதான் உறவு. இன்றைக்கு உறவுகள் என்றால் விசேஷம் வைத்தால் வருகிறேன், விழா வைத்தால் வருகிறேன். எதற்கு? சோறு திங்கவா? தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்களில் தனக்கு இதை செய்யவில்லை, தனக்கு அதை செய்யவில்லை, மரியாதை குறைந்து விட்டது என்று சண்டையிட்டு கொள்வதற்கு வேண்டுமானால் இன்றைக்கு உறவுகள் இருக்கின்றன. அதற்காக படைக்கப்பட்டது போல் உறவுகளின் நிலை ஆகிவிட்டது. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனிதனை ஒன்று கூடுவதற்காக உருவாக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் தன்னை பிரதானப்படுத்தி இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்று சொல்வதற்காக உருவாக்கப்படவில்லை. இன்றைக்கு பொருளாதாரம் பிரதானமாக இருப்பதால் எல்லாம் பிரச்சனையாகவே இருக்கிறது. கௌரவத்திற்காகவும் சுக சௌகரியத்திற்காகவும் சேர்த்த பொருள்கள் தன்னுடைய சுக சௌகரியங்கள் அனுபவிக்க முடியாமலும் கடைசியில் தனிமையில் இருக்கும்போதும் வாழ்க்கையில் எல்லாமே விடுபட்டு கடைசியில் தெளிவான நிலையில் ஞானமடையக்கூடிய காலத்தில் ஏக்கத்துடனும் வருத்தத்துடனும் சுகங்களை அனுபவிக்க முடியவில்லை, நம்மருகில் யாரும் இல்லை என்று ஏங்கி சாகக்கூடிய மனிதர்களாக, அல்லது உழைத்து பணத்தை உழைக்காமலே ஏமாற்றியாவது பணத்தை சம்பாதித்து அனுபவிக்கலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் மனிதன் எதற்காக சாகிறேன் என்று தெரியாமல் செத்தும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதர்களின் வாழ்க்கை முறையும் உறவுகளும் இந்த அளவில்தான், அதாவது பெயரளவில்தான் இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஏதாவது ஒரு பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.